63:3. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றே. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன், தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன், தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவநதி, வற்றாத நீரூற்று, நம்மில் நான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவநதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டே. என் உதடு மரியே வாழ்க. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரியும், என் முழு உலமே கடவுளை பரிசுத்த நாமத்தை சோஸ்திரியும். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரியும், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். நன்றி இயேசுவை போற்றி, இயேசுவை நல்லவரை போற்றி, வல்லவரை போற்றி, தந்தையை போற்றி, தகப்பனை போற்றி. அந்தவரை தகப்பனை, இந்த தகுதி எங்களால் உண்டானவரே, உம்மால் உண்டானவே. தகப்பனை, அந்தவரை நான் ஒடுக்கப்பட்டவன், அந்தவரை ஒண்ணுமில்லாதவன், அந்தவரை அறியோன், இந்த ஏழையிடத்தில் அந்தவரை நீரே செயல்படுத்தும். அந்தவரை நன்றி ராஜா. தகப்பனை, என் குற்றங்களையும் கண்மூலை தான் தகப்பனை, அந்தவரை அதற்கத்தையும் தாரி தகப்பனை. நன்றி ராஜா.
நன்றியோடு துய்க்கும் ராஜா. பிரதர்ஸ். இப்ப காமத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பிரதர்ஸ் எல்லாமே இந்த காமத்தை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. காமம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இது ஒரு சரீரத்தின் ஒரு மீறுதலாவே இருக்கு. அதாவது நம்ம சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இந்த காமம் நம்மளை கொண்டு போயிடும். ஏன் இது சாவான பாவம், தலையான பாவம் அப்படின்னு சொல்றாங்கங்கிறத பின்னாடி நம்ம இதுல பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காமங்கிறது கீழ்ப்படியாமையை தான் கொண்டு வருது. கீழ்ப்படியாமை, தெய்வ பயம் இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம கொண்டு வருது. இது அன்றாட நம்ம பார்க்குறோம் கண்களால். டெய்லி ஒரு வண்டியில போறப்ப, பைக்ல போறப்ப டெய்லி கண்களை பார்க்குறோம். சாதாரணமா அதை பார்த்துட்டு ஒரு பெண்ணை நோக்குறோம். சாதாரணமா விஷயம் நினைச்சிட்டு அதை அப்படியே அதை பாஸ் பண்ணிட்டு கடந்து போயிடுறோம். அது இன்டெப்தா அது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனாலதான் நம்ம மத்தேயு 6:22 சொல்லியிருப்பாங்க, கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கண் தான் நம்மளுக்கு எல்லா கண்ணில் பார்க்குற விஷயம். அதை சாதாரணமாகவே தெரிஞ்சுட்டு போயிடும். அதை நம்ம கடந்துட்டு போறப்ப ஒன்றும் தெரியாது, அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பார்த்தேன் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உருவெடுத்து அது இருதயத்துல போய் ஆழமா பாய்ச்சிடும். எக்ஸாம்பிள், சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குறோம், ஒரு நண்பர்களோட சேர்ந்து அந்த வார்த்தையில பேசுவாங்க, அதை பற்றிய ஒரு செய்தியை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்படி கேட்குறப்ப நம்ம அதை சாதாரணமாக எடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் அந்த விஷயங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள அப்படியே அப்படியே ஒரு ஒரு விஷயத்து அப்படியே அது சஞ்சலமாகவே இருக்கும் நம்ம இருதயத்துக்குள்ள. அது எப்போ வெளிப்படும் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு இருதயத்திலேருந்து உருவாகிறப்ப டக்குனு சரி இதை பார்த்தாதான் என்ன அப்படிங்கிறப்ப அது முழுமையா அது எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிதான் இந்த காமம். ஸோ அப்போ நம்ம இந்த கண்ணை எவ்வளோ பரிசுத்தமா வச்சுக்கணும், இந்த சரீரத்தை எப்படி பரிசுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஒன்று யோவான் 2:16. உலகில் உள்ள இச்சைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தினால் உண்டானவைகள். ஸோ இங்க எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. உலகில் உள்ள இச்சைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ இந்த உலகங்கிறது யாரு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா சாத்தான். இந்த சாத்தான் தான் இப்ப இருக்கிற இதுல எல்லாத்தையுமே நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு இச்சையை கொண்டு வர்றது, நம்ம ஒரு பொண்ணை பார்க்க வைக்கிறது, அந்த இதுக்கு நம்ம அடிமையாகிறது எல்லாமே இந்த சாத்தான் தான். அப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ்ற வாழ்க்கைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது எல்லாமே சாத்தான்ல உண்டாகுது. இந்த உலகம் என்றாலே ஒரு நிரந்தரம் இல்லாத ஒன்னாதான் இருக்கு. அப்ப இந்த சிற்றின்ப ஆசைகளும் நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்ப சாதாரணமா ஒரு சிற்றின்ப ஒரு 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 செயலை, அந்த காமத்துக்கு உண்டான செயலை செய்யற அப்படிங்கிறப்ப அந்த நேரத்துல ஒரு ஒரு மகிழ்ச்சி வர மாதிரி இருக்கும், ஒரு ஒரு திருப்தி வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே அது செய்து முடிச்சோன்னா அது டக்குன்னு நம்மளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்துடும். ஐயோ, நான் இதை இப்படி பண்ணிட்டேனே, இனிமேலுக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு போராடுவோமே தவிர அதுல இருந்து நம்மளுக்கு விடுபடுறதுக்கான அந்த வழி தெரியாம நம்ம திக்குமுக்காடிட்டு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுலதான் நம்ம சிற்றின்ப ஆசையில தான் நம்ம மாட்டிக்குவோம். ஆனா தேவன் தருகின்ற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சமாதானம், அது ஒரு நிலையான வாழ்வுக்குரிய ஒரு சமாதானமா இருக்கும். அதுதான் 1 கொரிந்தியர் 4:18 சொன்னாங்க, நாங்கள் காண்பவையற்ற காண்பவையற்ற அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றும் நிலைத்திருப்பவை. இங்க காண்பவை காணாதவைன்னு 2 விஷயம் சொல்றாங்க. இந்த காண்பவைனா என்ன, காணாதவைனா என்ன அப்படின்னா,
காண்பவை அப்படின்னா இப்ப நம்ம இந்த உலகத்து வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்க விஷயம், நம்ம பார்க்குற விஷயம், ஒரு மாய பிம்பத்தை நம்மளுக்கு உருவாக்கிது. ஒரு சாதாரணமா தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோனா இருந்தாலும் சரி, அ ஒரு ஆபாசம் நிறைஞ்ச புத்தகமா இருந்தாலும் சரி, இதுல எல்லாத்துலயுமே நம்ப ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம அறியாமலே அந்த அந்த எதார்த்தமா அந்த படம் வந்துருச்சு அப்படின்னாலே, அங்க வந்துருச்சுனாலே ஒரு அந்த இது ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்துரும். சரி இது என்னதான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்துரும். இதெல்லாம் யாரு கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற அந்த சாத்தான் தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு குடுக்குறான். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த காண்பவை. இப்ப நம்ப லைவா டே லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே காண்பவை. இததான் சொல்றாங்க, "நாங்கள் காண்பவையற்றை அல்ல, காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம்." அப்ப நம்பன்னா யாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவோட வாழ்க்கை வாழ்றதுக்கு முயற்சி செய்றவங்க. அவங்க தான் இந்த காணாத வாழ்க்கை. இந்த காணாத வாழ்க்கை அப்படின்னா, கிறிஸ்துவ வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. இந்த பரலோகம் முடிவில்லாத வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறதுனால, நம்ப அந்த அழைப்புக்கு ஏத்த மாரி நம்ம நடந்துக்கணும். அடுத்து திமோத்தி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எனவே நீ இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் பெயரை அறிக்கையிட்டு வழிபடுவோருடைய நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடித் தேடு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதுலேருந்து விடுபட்டு இந்த 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 பாவ வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு நம்ம போகணும் அப்படின்னா, தூய ஆவியானவர் அந்த காண்பிக்கிற அந்த வழிய நம்ம நேர் போகணும். அதாவது தூய ஆவியின் கனிகளை பெறத்துக்கு நம்ம அத முயற்சி செய்யணும். நாம் ஏன் இச்சைக்காக இவ்வளோ பாடுபடுறோம்? ஏன் இது இது வந்து ஒரு பெரிய பாவமா தெரியுது அப்படின்னா, இப்ப சாதாரணமாவே அ ஒரு விஷயம் இருக்கு. இது இது காமம். இது ஒரு சாதாரண விஷயம் தானே! இது ஏன் இது வந்து நம்மள எவ்வளோ இம்பாக்ட் பண்ணா என்ன? இது என்ன பண்ணா என்ன? அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அதுக்குள்ள நெறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 12ல நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். இங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க. நம்ம யாரு அப்படின்னா, கிறிஸ்துவின் உடல். அப்படிப்பட்ட உடல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம க பரிசுத்தமா வச்சுக்கணும். இது கிறிஸ்துவனோட உடலுங்கிறப்ப நம்ம அத எந்த அளவுக்கு பரிசுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது சாதாரணமா சொல்ல கிறிஸ்து உள்ளார்ந்து தன் மகன்கிற நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட அந்த அன்பு அதுல அந்த அந்த அன்புல எவ்வளவு பியூர் தெரியுது பாரு. அப்படி இருக்கப்பட்ட நாம நம்ம எந்த அளவுக்கு நம்மள சரீரத்தையும் சரி, இருதயத்தையும் சரி எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் இந்த பாவம் வந்து தலையாய பாவமா தெரியுது. மோக பாவம், காமம். இப்ப சாதாரணமா நம்ம வீட்டுக்கு வராங்க, ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்னா, நம்ம அந்த வீட்டை எந்த அளவுக்கு ஒரு வீட்ட சுத்தம் பண்ணி, தொடச்சு, அத ஒரு அழகுபடுத்தி, அவங்களோட பார்வைக்கு ஒரு அழகா நம்ம வீடுக்கு வராங்க. இந்த வீடு அழகா தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த செய்வோம். அப்படி அது வந்து உலகத்துக்கே அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, நம் தகப்பன் முடிவில்லாத வாழ்வை நமக்கு தரக்கூடியவர். நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு நம்ப உடல நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடல பரிசுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா நம்மளுக்கு இந்த காமத்த பத்தி சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த உடல நம்ம பரிசுத்தமா வச்சுக்கிறதுக்கு எந்தெந்த வகையெல்லாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத சகோதரர் சொன்ன மாரி வேதம் வாசிக்கிறதாலும் சரி, ஜெபத்திலும் சரி, டே டு டே லைஃப்ல அன்றாடம் ஆண்டவருடைய சித்தத்தையும், அவருடைய பாடுகளையும் நினைச்சு பார்த்து, நம்ம அதிலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யணும். கலாத்தியர் 5:17 சொல்றாங்க, "ஊனியலின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது.
தூய ஆவியின் விருப்பம் ஊனி இயல்புக்கு முரணானது. ஸோ அப்ப இது 2மே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவோட வாழ்க்கை வாழ்றது வந்து அது வாழ்றது வாழ் வாழ முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த ஊனியல்பு இச்சை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இத டாமினேட் பண்ணணும். இந்த ஊனியல்பு இச்சைய நம்ம டாமினேட் பண்ணணும். அத ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, தூய ஆவியின் விருப்பப்படி நம்ம நடக்கணும். ஸோ அதுதான் இங்க தெளிவா சொல்றாங்க. ஊனியலின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனி இயல்புக்கு முரணானது. ஸோ அந்த தூய ஆவியின் விருப்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப எனக்கு இந்த ஊனியல்பு இச்சை வேணாம். அப்ப நான் தூய ஆவியோட அவங்க விருப்பத்துக்கு நடக்கிற மாரி நான் என்ன செய்யணும்? அப்படின்னா, என்ன செய்யணும்? அதுக்காக நான் என்ன முயற்சி எடுக்கணும்? அப்படிங்கிறத நாம தினம் தினம் நம்ம அந்த அத பத்தி யோசிக்க இந்த ஊனியல்பு இச்சைங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆத்தும மரணத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. இதுல யாக்கோபு 1ஆம் அதிகாரம், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ இங்க தெளிவா சொல்லிர்றாங்க. இந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் அப்படிங்கிறது, நம்ப ஆத்தும மரணம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த உலகத்து வாழ்க்கை, இந்த சாவு, இந்த இறப்பு இதெல்லாம் நம்மளுக்கு பெருசே கிடையாது. நம்ப அடுத்ததா ஒரு வாழ்க்கைக்கான முயற்சி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கைக்காக என்ன நடக்குது? அந்த வாழ்க்கை அடையணும்னா நம்ம என்னென்ன முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த இது சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த இச்சை என்னன்னா கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. இந்த கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது அப்படிங்கிறப்ப யோசிச்சு பார்க்கணும். இப்ப சாதாரணமாவே இப்ப குழந்தை பெத்துக்குவாங்க அப்படின்னா, ஒரு 10 மாசம் அது குழந்தைய சுமந்து பெத்தெடுத்து ஆ குழந்தை பெத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாரி தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நம்ம காண்கிற விஷயங்களும் சரி, அ ஒரு ஆபாச ஆபாசம் நிறைஞ்ச ஒரு விஷயமானாலும் சரி, நம்ம கண்கால் பார்க்குற விஷயமானாலும் அந்த விஷயங்கள் அப்படியே நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்து அது என்ன ஆகும் அப்படின்னா, தேவனோட ஆசீர்வாதங்களை இழக்க வச்சிரும். நாம நமக்கும் கடவுளுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்ப அது கட் பண்ண வச்சுரும். ஸோ அததான் இங்க சொல்றாங்க. பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ இது வந்து நம்மக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சாதாரணமாவா ஒரு ஒரு அந்த மூட்டை கட்டி ஒரு ஒரு காய்கறி மூட்டை இருக்கு அப்படின்னா, அந்த மூட்டைய கட்டி அத அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது கொஞ்ச நாள்ல அழுகி போக ஆரம்பிச்சுரும். அப்படியே அழுகி போயி அது நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த மாரி தான் நம்மளுக்குள்ள அந்த பாவம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அந்த காமம், அந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அது வளர்ந்து கடைசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்மளையே அழிச்சிரும் அப்படிங்கிறாங்க இங்க தெளிவா. அது அழிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஆத்மத்துக்கு கேடு விளைவிச்சுரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம அந்த ஆத்மத்துக்கு எதிரா நான் என்ன பண்ணக்கூடாது? இந்த ஆத்மம் இறைவனோட நான் வாழ்றதுக்கு, தகப்பனுடைய இயேசப்பாவுடைய அந்த விருப்பத்துக்கு வாழ்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கான முயற்சிய நம்ம எடுக்கணும். அதற்காக நாம் விடாமல் போராடணும். கலாத்தியர் 5:24ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனி இயல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நல்லா பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனி இயல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்ந்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தகப்பனுக்கு ஏசப்பாவுக்கு புடிச்ச மாரி வாழ்றப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? இத ஈஸியா ஓவர் கம் பண்ணிறலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ப அந்த சிலுவையில அறைஞ்சிடலாம். அது நம்மள டாமினேட் பண்ண விடாம, நம்மள கண்ட்ரோல் பண்ண விடாம, அத நம்ம பண்ணிடலாம். அப்ப அந்த கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்களாக நம்ம மாறத்துக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கான மு ஒரு முயற்சியா நம்ம பார்ப்போம். இப்ப சாதாரணமாவே இந்த
ஒரு ஸ்டெப் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே நம்ம இதெல்லாம் இப்ப நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு மாரி விஷயங்கள நம்ம விடுபடுறதுக்கு, அதுலேருந்து விலகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அ எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறப்ப, அந்த தீய நண்பர்கள், அந்த இவங்க அவங்களோடலாம் நம்ம போறப்ப நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாரி அ ஏதாவது ஒரு படங்களுக்கு அவங்க கம்பல் பண்ணாலோ, ஏதோ பண்ணணும், படம் பார்க்க போகணும் கூப்பிட்டாலோ, அது இது பண்ணும். அதே மாரி அவங்க மொபைல்லேருந்து நம்மளுக்கு இத பாருங்க, இந்த வீடியோவ பாருங்க அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நம்ம அவாய்ட் பண்ணி அப்படியே நம்ம வரப்ப, அந்த ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பம், அந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான ஒரு தேடல் இன்னும் நமக்குள்ள கொஞ்சம் அதிகமாயிரும். அ உரோமையர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீய இச்சைகளைத் தூண்டும் ஊனியல்பு நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஸோ அதான் உரோமையில தெளிவா சொல்லிர்றாங்க. இந்த தீய இச்சைகள், தீய சிந்தனைகள் வர எந்த இடமா இருந்தாலும் சரி, அது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அது அது அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வரப்போகுது, லாபம் வரப்போகுது, ஒரு ஆதாயம் வரப்போகுது அப்படின்னாலும், அந்த இடத்துக்கு நம்ம போகாம அத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ப எ ஏசப்பாவ நம்ம புடிச்சுக்கிட்டு, அவங்கள புடிச்சுக்கிட்டு, அப்பா சொல்லிக் குடுத்த அந்த வார்த்தைகள தியானிச்சுக்கிட்டு, இப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்ம இதுலேருந்து நம்ப அ ஈஸியா விடுபடுறதுக்கு நம்மளுக்கு வழி கிடைக்கும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். இப்ப சாதாரணமா மனுஷன் இப்ப அத்லெட்டிக்ஸ் பிளேயர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சாதாரணமா அவன் ஒரு டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணுவான். என்ன அப்படின்னா, அவன் அந்த ரன்னிங்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணுவான். ஒரு தம் ஒரு சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் இல்லாம அவன் அத மெயின்டெயின் பண்ணுவான். உடம்ப மெயின்டெயின் பண்ணி பரிசு வாங்கணும் அப்படின்னு இருப்பான். அந்த மாரி இருப்பான். ஸோ நான் குறிக்கோள் இன்றி ஓடுவதைப் போல ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன். இப்ப நாங்கிற யாரு அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ற அதுக்காக துடிக்கிற நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்து காரியங்கள் செய்யற மாரி இல்லாம, இப்ப நம்ம காத்த போய் குத்த முடியுமா? ஸோ அதுதான் இங்க அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாரி வீண் முயற்சிகளிலே நாட்டம் கொள்ளாம, இந்த உலகத்தின் மாயையில நாட்டம் கொள்ளாம, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏசப்பா என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் அதுக்கு என்ன பண்ணணும்? நான் அடுத்தவங்களுக்கு எனக்கு கிடைச்ச நற்செய்திய நான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு நான் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அ இம்பார்ட்டன்ட்டா குடுக்குறது நம்ம தெய்வ பயத்தோட இருக்கணும். தெய்வ பயத்தோட இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நம்ம தெய்வ பயத்தோட இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த காமம், இந்த சரீர இச்சை இதுல இருந்தெல்லாம் நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ணிறலாம். சீராக் ஆகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் பாவங்களை விரட்டி அடிக்கும். ஸோ இங்க தெளிவா சொல்லிர்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம தெய்வ பயத்த கொ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் செய்யறப்ப, கடவுள நெனச்சுக்கிட்டு, அந்த பயத்தோட, அந்த ஒரு நன்றி உணர்வோட நம்ம செய்றப்ப, நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அது விரட்டி அடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. இந்த விரட்டி அடிக்கிறோம்னா, அந்த அந்த விரட்டி அடிக்கும் அப்படிங்கிறப்பயே, எந்த அளவுக்கு அந்த பேய அவங்க தெய்வ பயத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த சாத்தான எந்த அளவுக்கு ஆண்டவரு விரட்டி அடிப்பாரு அப்படிங்கிறத இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தின் இச்சைகள ஜெயிக்கிறதுக்காக தான் வழிய தேடணும். அப்ப இந்த உலகத்தின் இச்சைகள
இந்த உலகத்து காரியங்களை ஜெயிச்சவங்க யாரு அப்படின்னா 2 பேர் தான். ஒண்ணு மாதாம்மா, ஏசப்பா. இவங்கதான் இந்த உலகத்தை ஜெயிச்சவங்க. அப்ப என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட துணை வேண்டி அனுதினமும் மன்றாட வேண்டும். வேதம் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியில நம்மளுக்கு அந்த சிந்தனை வந்தாலும், அப்பா, ஏசப்பா, இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த மாதிரி சிந்தனைகள் வருது அப்படின்னு அந்த டக்குன்னு ஒரு நிமிஷம் தியானிக்கணும். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி எடுக்க 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 தேவன் நமக்குள்ள அந்த அந்த விஷயங்களை நம்மள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அகற்றி முழுவதும் இந்த சாகாமையை பெறுவதற்காக நம்ம நம்மளுக்கு தேவன் நம்மளை நடத்துவதற்கு வழி செய்வார். சங்கீதம் 111:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இதயத்தில் வைத்தள்ளும். அப்ப இங்க எப்படி அந்த சங்கீதத்தை தாவீது வேண்டாருன்னு பாத்துக்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இதயத்தை வைத்தள்ளும். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம அதை எந்திரிச்சு தியானிக்கணும். அது ஆண்டவருடைய வார்த்தையில ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கிறப்ப, ஒவ்வொரு சிந்தனையில வரப்ப அந்த நம்ம டக்குன்னு பைபிளை எடுத்து வாசிக்கிறதோ, நம்ம சகோதரர்களுடைய அந்த நற்செய்தியில கேட்கிற மூலியமாவோ, இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலயும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ண 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 அது இது நம்மளுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். பிரதர், அந்த பாட்டு போடலாமா பிரதர்? இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே.
புலம்பணுமே. ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஐயா, உம்மை போல் மாறணுமே. அப்ப நம்ம பரிசுத்தரா ஆகணும், நம்ம கடவுளின் பிள்ளையா மாறணும் அப்படின்னா தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் நமக்கு தெளிவா சொல்றாங்க. நீங்கள் பரிசுத்தவர் ஆவதே கடவுளின் திருவுளம். அதாவது கெட்ட நடத்தையை விட்டுவிட வேண்டும். கடவுளை அறியாத புறவினத்தால் காம இச்சைகளுக்கு இடம் கொடுப்பது போல் நீங்கள் செய்யாமல் உங்களுள் ஒவ்வொருவரும் தன் உடலை அடக்கி ஆண்டு மரியாதையாய் நடத்தி பரிசுத்தமாய் காப்பாற்ற அறிந்திருக்க வேண்டும். ஸோ இங்க இவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. அப்ப நம்ம பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்தணும் அப்படிங்கிறத விஷயங்கள், நம்மளோட பாவ இச்சைகள், இந்த பாவ நாட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு கடவுளுக்கு பிடிச்ச புறவினத்தார் செய்யற மாதிரி செய்யாம நம்ம நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றப்ப இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறத எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. 11ஆம் வசனம், அலைகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நான் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகத்தின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலும் தீய ஆவிகள் ஆகியோரோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்புக்கான ஆயத்த நிலையை உங்கள் கால்களில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். என்ன நிலையும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாலும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளிலும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். ஸோ எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாங்க பாருங்க. இப்ப நம்ம இது ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து என்னால விடுபட முடியல, இதுல இருந்து என்னால ஃபேஸ் பண்ண முடியல, சமாளிக்க முடியல அப்படிங்கிறதுதான் அழகா எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நம்மளுடைய பாவங்கள் அதுக்கு முழுக்க முழுக்க நாம தான் காரணம். நம்ம யாரையுமே நம்ம குறை சொல்லவே முடியாது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போகும். நம்ம இது பாவம்னு நினைச்சிட்டு இருக்கப்ப இதுக்கே நம்ம போராடிட்டு இருக்காம நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதுக்கு
ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு அது முயற்சி செய்யும் போது அது முழுமையா நம்மளுக்குள்ள ஃபுல்ஃபில் ஆகும்போது கண்டிப்பா இந்த அறகுறையான இந்த விஷயங்கள், இந்த உலகத்து வாழ்க்கை இது எல்லாமே ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தாவீது பாத்தீங்க அப்படின்னா பத்சேபாவிடம் முறத்தவறி நடக்கிறப்ப அவர் மன்றாடி இந்த மாதிரி அவர் பிரேயர் பண்றாரு. ஒரு பாவ மன்னிப்பு ஒரு இது இருக்கு சங்கீதத்துல 51ஆம் அதிகாரம். தாவீது முழுக்க முழுக்க அவரோட குற்றத்துக்கு அவரே தான் பொறுப்பெடுத்துவார். அதை யாருமே காரணம் சாட்ட மாட்டார். அதுதான் இங்க அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 51ஆம் அதிகாரம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துவைத்தள்ளும். என் தீவினை முற்றும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதியை வெளிப்படுத்துகின்றேன். உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோ புள்ளினால் என்னை கழுவியலும் நான் தூய்மையாவேன். என்னை கழுவியலும் ஒரே பணியிலும் வெண்மையானேன். மயிர்வொளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ குறைகளெல்லாம் கரைகளெல்லாம் துடைத்தள்ளும். கடவுளே, துயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தள்ளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் புதுப்பித்தள்ளும். உமது திருமுன் நின்றது என்னை தள்ளிவிடாதையும். உன் தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தள்ளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியல்லும். குற்றம் செய்தோருக்கு உன் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். தேவா, எனது மீட்பின் நிறைவா, இரத்த பலி நின்று என்னை விடுவித்தள்ளும். எனது உமது நீதியை ஏந்தி பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தள்ளும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதை நாட்டம் கொள்வதில்லை. தேவா, உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவேன். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். சோ எவ்வளவு ஒரு அருமையான அந்த பாவ மன்னிப்புக்கான மன்றாட்டம் பாருங்க. இது தினம் தினமும் நம்ம வாசிக்கிறப்ப, தினம் தினம் எந்திரிச்ச உடனே இந்த மன்றாட்டுகள்லாம் வாசிக்கிறப்ப நம்ம ஈஸியா இந்த லஸ்ட் அப்படிங்கிற இந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஈஸியா அதை டாமினேட் பண்ண முடியும். அதுல இருந்து நம்ம விடுபட முடியும். கண்டிப்பா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் நம்மளுக்கு கண்டிப்பா உறுதுணையா இருப்பாரு. நம்ம அதுக்கான முயற்சி மட்டும்தான் பண்ணணும். நம்ம ஒரு படி நம்ம ஏறணும்னா பலபடி ஆண்டவர் நமக்காக இறங்கி வர்றதுக்கு தயாரா இருக்கார். சோ நம்ம ஒரு சிறிய முயற்சி எடுத்து எடுத்து நம்ம அதுக்கான ஒரு ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளையா வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம். ஏன்னா நம்முடைய சரீரம் அவர் தங்கும் ஆலயம். சோ அதை மனதில் வச்சுக்கிட்டு நம்ம அவருக்குரிய வாழ்வது ஒன்றே ப்ரோக்ராம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் எந்நேரமும் ஏசப்பாக விட்டு சென்ற சொல்லி கொடுத்த இந்த செயல்படி நம்ம வார்த்தையில தியானித்து அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். பேசுறோம் பேசுறோம். நன்றி. சகோதரர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாக்க எளிய முறையில கேளுங்க. ரொம்ப கடினமான கேள்விகளா இருந்தாக்கா தனிப்பட்ட முறையில நீங்க பிரதர்ஸுக்கு கால் பண்ணி கேட்டுக்கங்க. வேற ஏதாவது சகோதரர்கள் ஏதாவது கருத்து சொல்றவங்க இருந்தா கூட சொல்லுங்க.
பிரைஸ் லார்ட் பிரதர். சகோதரர் வழியாக நமக்கு ஆண்டவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பூமியில் நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய சொத்தாக கருதப்படுகின்ற கிறிஸ்துவானவரும் அவருடைய தாயாகிய மரியாளும் பின்பற்றி சென்ற, நமக்கு காட்டிவிட்டு சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ விரும்புவதற்காக இன்னைக்கு ஆண்டவர் நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இதை குறித்து நம்ம ரத்தன சுருக்கமா நம்ம சில சமரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்க, நாம் எல்லோரும் கிறிஸ்துவ வாழ்வு வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அவருடைய சொந்த மக்களாக, தூய மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு அழைப்பு வந்திருக்கு. அதனுடைய திருவுளம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா பரிசுத்தர் ஆவதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு. இன்னைக்கு ரெஃபர்டு பண்ண பைபிள் எல்லாம் எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுல புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பினையான வார்த்தைகள் அங்கங்க பிரதர் நமக்கு கோடிட்டு காட்டியிருப்பாரு. அதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, பாலியல் இச்சைக்கு நம்ம விலகி ஓட வேண்டும். கடவுளுடைய விருப்பம் நாம் பரிசுத்தமாவதே. காண்பவை அல்ல, காணாதவையை நம்மை தேடுகிறோம். மல்யுத்த யூதனாயிருந்த யூதன் பவுலடிகளார் ஒரு வீரனுக்குரிய, ஒரு ஸ்போர்ட்ஸ்லுக்குள்ள வீரனுக்குரிய டிசிப்ளினை பத்தி ரெஃபர் பண்ணிட்டு, அழிவுள்ள பரிசு பொருளை பெறுவதற்காக அவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம். நாம் பெற வேண்டிய பரிசு அழிவில்லாத பரிசு. அதனால நம்ம உடலை அடக்கி ஆள வேண்டும். இந்த உடம்புக்கு நம்ம சுகம் எதுவும் கொடுத்துடக்கூடாது. குறிப்பா நம்ம ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாய் சென்று விடாதபடிக்கு, அதாவது சாவான பாவமாகிய காம குற்றத்தை கட்டி கொண்டு நாம் இறுதி நாளிலே போய் சென்று நம்ம ஆத்மா நரக நெருப்புல போய் வெந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு வார்னிங் சிக்னலா தான் இந்த அமர்வு நமக்கு இருக்கு. இது யாருக்கு போய் அதிகமாய் சாரும் என்றால், கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமர்வு. இந்த உலகத்தை சார்ந்து கொண்டு இந்த உலகத்தின் போக்கின்படி போகிறவர்களுக்கு இந்த அமர்வு புரியாது. கிறிஸ்துவுக்குள் வாழ துடிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு மட்டுமே இதனுடைய மெய்யுணர்வும் ஆழமும் புரியும். பாவத்துல விழுந்த தாவீது, நான் தான் தப்பு செஞ்சேன் என்று துணிகரமாய் இறங்கி, துணிவோடு அந்த பாவத்தை பண்ணி கட்டிக்கிட்ட ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, என்னுடைய துணிகரமான பாவங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேம் என்று ஒரு கதறல் சத்தத்தை இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்காது. தாவீதினுடைய கதறல் சத்தம், தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் ஆண்டவரே, இன்னும் நான் உறுதியுள்ள மனுஷனா வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு 51ஆம் சங்கீதம் வாசிக்கப்பட்டுச்சு. நமக்கு போடப்பட்ட அந்த பரிசுத்தமான பாடல் வரி, கடவுளுடைய உன்னத கடவுளுடைய மகனாகிய கிறிஸ்துவோடு என்றென்றும் ஒன்றித்து இறுதி வரை முடிவில்லா காலம் நம்ம இருக்கும்படி உம்மை போல் நான் மாறணும் ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட அடிக்கடி நம்ம அந்த பாடல் நம்ம பாடுவோம். உம்மை போல நான் மாற்றுங்க ஆண்டவரே நம்ம கேட்போம். சாவுக்குரிய சாவான பாவம் ஆகிய காம பாவத்தை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாயிருந்து, கடவுள் நமக்கு வழிவகுத்து விட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள மிகுந்த ஆர்வத்தோடு நம்ம இடுக்கமான வாசல் வழியே செல்லுவோம். அதனால பாவம் 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 அப்படின்ட்டு யாரும் பின்தங்கி போயிடாம, பின்வாங்கி போய்விடாம, இன்னும் கடவுளை நோக்கி முன்னோக்கி சென்று மிகுந்த உற்சாகம் உள்ளவர்களாய் மாறி நம்ம உடலை அடக்கி ஆண்டு இது கடவுளுக்கு அர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்வாக நம்ம மாற ஆண்டவர்கிட்ட நம்ம உடலையும் ஆத்துமத்தையும் ஆவியையும் ஒப்பு கொடுப்போம். குறிப்பா நமக்காக சிலுவை மரணம் கிறிஸ்து பட்டிருக்கிறாரு. அதனால இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு மாயை. இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அத்தனையுமே அழிஞ்சு போயிடும். கடவுளுடைய வார்த்தை அழியாது. பரலோகத்திலிருந்து காமம் வரவில்லை, கடவுளிடமிருந்தும் காமம் பெறப்பட்டு வரவில்லை. இந்த பூமியில இந்த உலகத்து மனுஷங்க உருவாக்கி வச்ச விஷயத்த நாம் உணவாய் உட்கொள்ளாமல், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்துவையே நாம் உணவாக உட்கொள்ள நாம் ஆர்வமா இருப்போம். பால்பட்டு போகின்ற இந்த பழைய இயல்பான, பழைய சாவான, அந்த பழைய பாம்பு நமக்கு கொடுத்த அந்த காமத்தை உதறி தள்ளிவிட்டு
கிறிஸ்துவை ஆடையாக அணிகின்ற ஒரு வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. அப்படிங்கிறது தான் இன்னையோட அமர்வுடைய தாக்கம். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து பாவ மன்னிப்பு கேட்டு காம பாவங்களை கட்டிக்கொள்ளாமல் பரிசுத்த வாழ்வுக்கு ஏதுவான செயல்பாடுகளை பைபிள் வாசிக்கிறது, ஜெபமாலை சொல்றது, மாதாமாட்டம் மன்றாடுறது, புனித யாத்திரையை மேற்கொள்றது, கடவுளுக்காக வேளாங்கண்ணி நடந்து போறது, பாவ மன்னிப்புக்காக ஒருத்தல் முயற்சி பண்றது, இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் செய்து வருவோமானால் இந்த உடலுக்கு நாம் சுகம் கொடுக்காமல், இந்த உடலுக்கு பட்டினி போட்டு, இந்த உடலை அட்டி ஆண்டு காமம் நம் சிறிதளவு நம் உடலுக்குள் போகாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருந்து ஊனியல்பை கிறிஸ்தவர்கள் அதனுடைய இழி உணர்ச்சிகளை சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிளோட இன்னைக்கு ரெஃபர்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த சைட்டேஷன் பிரகாரம் கிறிஸ்துவுக்குள் வாழ முயற்சி பண்றவர்களாய் நாம் இழிவான உணர்ச்சிகளை சிலுவையில் அறைந்திட மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாய் மாறுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரதர்ஸ், வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் பிரதர்ஸ். நமக்கு ஆல்ரெடி நான் டைம் கொடுத்துருக்குறாரு. கேட்குற கேள்விகளுக்கு யாராவது டைம் இருக்கு, நம்ம கேட்கறாங்க கேளுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். எல்லாம் இங்கே இருக்கிற சகோதரர்கள் சார்பிலும் கேட்குறேன் நான். இந்த கண்கள் பிரச்சனை, இந்த பாவம்ன்றது தினம் தினம் எல்லாருமே தவறக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இப்படி போனாலும் பிரச்சனையாக இருக்குது, அப்படி திரும்பினாலும் ப்ராப்ளம் இருக்குது. செகண்ட் சைட் பார்த்துடுறாங்க. இப்போ இப்படி ஒரு கொடுமையான பாவமாக இருக்குது ஆக்சுவலாக. அது கடவுளுக்கு அப்புறம் ஒரு குற்ற உணர்வுக்கு திடீர்னு ஆளாயிடுறோம். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து எப்படி தினமும் நம்மளை பாதுகாக்கிறது, அதே மாதிரி இந்த குற்ற உணர்வு வரும்போது எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்றது ஒரு கைடன்ஸ் கொடுங்க. பிரைஸ் லார்ட். இப்ப நம்ம சகோதரர் கேட்ட கேள்வி வந்து நம்ம வந்து அனுதினமும் நம்ம எல்லாம் வந்து கண்களால வந்து இந்த இச்சைக்குரிய பாவத்துல மாட்டிக்கிறோம், இதுல இருந்து விடுதலை பெறறதுக்கான வழி என்ன அப்படின்னு ஒண்ணு கேட்டாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து நமக்கு ஒரு குற்ற உணர்வாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம கண்களால இதுல பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதுல கண்களை மாட்டிக்கிட்டே இருக்கிறோம், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னாக்கும், இந்த கண்களால மாற்றுறது மட்டும் இல்ல, மற்ற எல்லா காம பாவங்களுக்கும் அல்லது இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கும், லஸ்ட் சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கும். ஆக்சுவலா சகோதரர்கள்லாம் வந்து இப்ப கண் மட்டும் பாக்குறாங்க. இந்த இச்சை அப்படிங்கிறது வந்து கண் வழியா நமக்குள்ள போகும், காது வழியா உள்ள போகும், அப்புறம் வந்து நம்ம சுவாசம் மூக்கு வழியா உள்ள போகும், அப்புறம் வந்து நம்மளோட வாய் அது வழியா உள்ள போகும், அப்புறம் நம்மளோட ஸ்கின் தோல் இது வழியா உள்ள போகும்.
ஸோ அதுல இப்ப கண்ணு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நம்ம ஐம்புலன்கள்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த ஐம்புலன்கள் வழியாவும் இந்த இச்சைங்கிறது உள்ள போகும். இது எல்லாத்துலயுமே நமக்கு தப்பிக்கிறதுக்கு கடவுள்கிட்ட வந்து மன்றாடும் போது நம்ம பரிசுத்த தேவமாதாட்ட போய் மன்றாடணும்னாக்கும் தேவமாதா வந்து நம்மள ஈஸியா அதுல இருந்து வெளியேற்றிடுவாங்க. அது வந்து ஒரு சுலபமான வழி. அம்மாட்ட போய் மாதாமாட்ட போய், அம்மா இது மாதிரி நான் கண்ணுல மாட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட் கூட கிடையாது. ஒரு செகண்டோட ஒரு செகண்ட ஒரு மில்லியனா பிரிச்சோம்னாக்கும் அல்லது 10 லட்சமா பிரிச்சோம்னாக்கும் அதுல ஒரு பங்கு, அதான் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஷார்ட் டைம்ல டக்குன்னு உள்ள போயிடும். அப்படி தலையை திருப்புறதுக்குள்ள அப்படி உள்ள போயிடும். அவ்வளவு குயிக்கா அவ்வளவு ஷார்ட்டா இது பண்ணும்போது நம்மளால எப்படி இதுல எஸ்கேப் ஆக முடியும்? அப்ப எல்லாரும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். எஸ்கேப் ஆக முடியல, மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு வந்து இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சுலபமான வழி அப்படின்னாக்கும் மாதாமாட்ட போய் அழுவுறதை தவிர வேற வழி இல்லை. இதான் இருக்கிறதுலயே ஈஸியஸ்ட், வெரி வெரி ஈஸியஸ்ட் ஷார்ட்கட் வந்து இதுதான். இது மாதாமாட்ட போய் அழுதுறது. நான் இது மாதிரி பண்ணிட்டேன், என்னால இதுல தப்பிக்கவே முடியல, நான் மாட்டிக்கிட்டே இருக்கிறேன், கண்டினியூவா டெய்லி ஒரு நாளைக்கு பல லட்சம் தடவை மாட்டிட்டு இருக்கிறோம், நமக்கே தெரியாது. அப்படி மாட்டிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு வந்து ரொம்ப சுலபமான வழி வந்து மாதாமாட்ட போய் கதறிடுறது தான். இதை வந்து நம்ம ஜபத்துல இருக்கிற பல சகோதரர்கள் அவங்களோட வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ அனுபவிச்சு ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அனுபவிச்சு அவங்க அதுல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜெயிச்சுக்கிட்டு மாதாமாவுக்கு மகிமை சேர்க்கும்படி அந்த தங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம். அதனால வந்து என்னன்னாக்கும், அப்ப சின்சியரா நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு எடுக்கணும். சின்சியரா முடிவு எடுக்கணும் நம்ம செய்யக்கூடாது. ஒரு பக்கம் ஜாலியா அனுபவிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து இல்ல என்னோட மாமிச இயலாமை, என்னோட பலவீனத்தினால அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு போனோம்னாக்கா அது வந்து திருட்டுத்தனம். ஒரு பக்கம் திருட்டுத்தனமா அதை செஞ்சுக்கும் அனுபவிச்சுக்கும் ஆசை, இன்னொரு பக்கம் வந்து இதை ஒரு சாக்கா சொல்லிக்கிறது, என்னோட மாமிச பலவீனம், என்னோட மாமிச இயலாமை, அதனால இப்படி மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து திருட்டுத்தனம். ஒருத்தர் சின்சியரா இத செய்யக்கூடாது, கண்ணுல நான் மாட்டக்கூடாது, கடவுளுக்கு முன்னாடி வந்து நான் தூய்மையா வாழணும் அப்படின்னு ஒரு சின்சியரா விருப்பப்பட்டானா மாதாமாட்ட போய் அழுவலாம். மாதாமா வந்து அதுக்கு சூப்பரான சொல்யூஷன் வச்சிருக்கிறாங்க. அது அவங்களே வெர்ச்சுவலா செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுக்குதான் அன்னைக்கு கூட ஒரு சகோதரர் சொன்னாரு, அவங்க எல்லாம் வந்து இது மாதிரி ஆண்டவர்கிட்ட மாதாமாட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் வந்து கண்ணுல ஒரு திரைச்சிலை மாதிரி மாட்டி விட்டுருவாரு. அதனால வந்து அப்படி இப்படி தலையை திருப்பும் போது போகும்போது வரும்போது அல்ல செல்லு பார்க்கும்போது இது பண்ணும்போது இது மாதிரி வர்ற அந்த அவங்க வந்து ஏதோ ஒரு பெண் உருவம்னு தான் தெரியுமே ஒழிய அவங்களோட அங்க அடையாளங்கள், அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன மேக்கப், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது ஒரு பெண் உருவம், இது ஒரு ஆண் உருவம், அப்படிதான் தெரியும். அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு திரைச்சலை போட்டு விட்டுருவாரு அப்படின்னு கூட அன்னைக்கு ஒரு சகோதரர் பகிர்ந்திருந்தார். அதனால இந்த ஷார்டஸ்ட் வே வந்து இதுதான், மாதாமாட்ட போய் அழுதுறணும். அப்படி எப்ப அழுக வரும்னாக்கும் சின்சியரா ஒருத்தன் அதை செய்யக்கூடாதுன்னு விரும்பினாதான் அழுக வரும். எப்ப அழுக வரும்? அப்படி விரும்பின ஒருத்தன் திருப்பி அதுல மாட்டும் போது, அம்மா நான் இதை செய்ய வேணாம்னு நினைச்சேனே, இப்படி திருப்பி மாட்டுறேன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு போகும்போது அழுக வந்துடும். அம்மாட்ட போய் அழுதுட்டாக்கா மிச்சத்தை அம்மா பார்த்து அந்த திரைச்சிலையை வந்து போட்டு விடுவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து குற்ற உணர்வு பத்தி சகோதரர் கேட்டிருந்தாங்க, இது மாதிரி மாட்டிட்டு குற்ற உணர்வு வருது அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம இந்த பாவத்துக்குன்னு இல்ல, எந்த பாவத்துக்குமே வந்து நம்ம குற்ற உணர்வு வந்து அடையக்கூடாது. கில்ட்டி வந்து நமக்கு தேவையில்லை. குற்ற உணர்வுங்கிறது வந்து ஒரு கில்ட்டி வந்து தேவையில்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணா மனஸ்தாபம் தான் தேவை. குற்ற உணர்வு நமக்கு தேவையில்லை. அதற்கு பதில் நமக்கு என்ன தேவைன்னா மனஸ்தாபம் தான் தேவை. இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு போய் மனஸ்தாபம் தான் படணும். குற்ற உணர்வு எப்பயுமே யாரு கொடுப்பானா பேய் தான் கொடுப்பான். நீ இதை பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட, நீ இப்படி குற்றவாளி அப்படின்னு வந்து அந்த கில்ட்டினஸ் எப்போ வரும்னாக்கா, அந்த குற்ற உணர்வு கில்ட்டினஸ் எப்போ வரும்னாக்கும் நம்மள குற்றம் சுமத்துக்கிறவன் தான் நமக்கு கொடுப்பான். இடைவிடாத வந்து கடவுள்கிட்ட போய் நம்மளை பத்தி குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கான்ல அந்த சாத்தான், அவன் கொடுக்கறது தான் குற்ற உணர்வு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கறது என்னன்னாக்கா மனஸ்தாபம். நான் இப்படி பண்ணிட்டேனே ஆண்டவரே அப்படிங்கிற அந்த மனஸ்தாபம். அப்ப நமக்கு என்ன தேவைன்னாக்க மனஸ்தாபம் தான் தேவையை ஒழிய குற்ற உணர்வு நமக்கு தேவையில்லை.
நமக்கு வந்து ரிப்பன்டன்ஸ் தான் தேவை. மனஸ்தாபம் அப்படிங்கிறது ரிப்பன்டன்ஸ். ரிப்பன்டன்ஸ்னா மன்னிப்பு கேட்கறது ஆண்டவர்கிட்ட, மனஸ்தாபம். நமக்கு ரிப்பன்டன்ஸ் தான் தேவையே ஒழிய கில்ட்டி நமக்கு தேவையே இல்லை. அப்படி கில்ட்டி நமக்கு வருதுன்னாக்கும் நம்ம எதிர்த்து நிக்கணும். ஆமா, அந்த கில்ட்டி யார் கொடுக்குறா? பேய் தான் கொடுக்குறான். அந்த கில்ட்டி வரும்போது என்ன சொல்லணும்? ஆமா, நான் பாவம் பண்ணிட்டேன் தான், நான் தான் பண்ணேன். இருந்தாலும் நான் எங்க அப்பனோட புள்ள, இயேசுனாரோட புள்ள. நானு எங்க அப்பா என்ன மன்னிப்பாரு. நீ யார வந்து குற்றவாளியாக்குறதுக்கு? இடைவிடாது கடவுள்கிட்ட போய் நம்மளை பத்தி குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோம் பேய் தான். நம்மள வந்து காப்பாத்த கடவுளே வந்து நமக்கு அவதாரம், மனுஷ அவதாரம் எடுத்து ரத்தம் சிந்தி எல்லா ப்ராசஸையும் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒன்று, போய் என்ன மன்னிச்சுக்கங்க, ஐம் சாரி, அவ்வளவுதான். அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டிய வேற எந்த இதுவுமே கிடையாது. எல்லா தண்டனையும் அவரே ஏத்துக்கிட்டாரு. அப்ப குற்ற உணர்வு எப்பெல்லாம் நமக்கு வருதோ அப்ப நம்ம எதிர்த்து நிக்கணும். ஏன்னா சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் அப்படின்னு வேதவசனம் இருக்கு. அப்ப குற்ற உணர்வு எப்பயுமே என்ன பண்ணும்னா கடவுளை விட்டு நம்மளை பிரிக்கும். குற்ற உணர்வை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னாக்கும் கடவுளை விட்டு நம்மளை பிரிச்சிரும். அப்ப குற்ற உணர்வை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. கில்ட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அதை எதிர்த்து நிக்கணும். கில்ட்டி வந்துச்சுனாக்கா எப்படி எதிர்த்து நிக்கணும்? ஆமா, நான் தான் பண்ணேன், நான் பண்ணிட்டேன், எங்க அப்பன்ட்ட நான் மன்னிப்பு கேட்பேன், எங்க அப்பா என்ன மன்னிச்சிருவான் அப்படின்ட்டு நம்ம எதிர்த்து நிக்கணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனை உருவாக்கி அதை எதிர்த்து நிக்கணும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய், அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, நான் தப்பா பண்ணேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, என்ன மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்ட்டு அப்பன்ட்ட போய் நம்ம நிக்கணும். அப்பா மன்னிப்பாரு நம்மள. அதனால நமக்கு வந்து கில்ட்டினஸ் தேவையில்ல, அதுக்கு பதில ரிப்பன்டன்ஸ் தான் தேவை. நமக்கு குற்ற உணர்வு தேவையில்ல, அதுக்கு பதில மனஸ்தாபம் தான் தேவை. அதனால இது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டு, சிலர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னாக்கும், இந்த கில்ட்டி இருக்குல்ல, இந்த குற்ற உணர்வு இருக்குல்ல, இதை தாழ்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு இத வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டு இதை வரவேற்றுக்கிட்டு கடவுளை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அது தவறு. அந்த குற்ற உணர்வை எதிர்த்து நின்னுகிட்டு கடவுளோட சேர்ந்து நிக்கணும். ஆமா, நான் பண்ணேன்னா எங்க அப்பா என்ன மன்னிப்பான் அப்படின்ட்டு அப்பன்ட்ட போய், அப்பா என்ன மன்னிச்சுக்கங்கப்பா, நான் செஞ்சேன்ப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னாக்கும் நம்ம வந்து அப்பனோட எப்பயுமே வந்து ஒன்றிணைஞ்சு இருப்போம். அப்பா பக்கத்திலேயே நம்ம போயிட்டு நெருங்கி போயிட்டு இருப்போம். இந்த கில்ட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் தாழ்ச்சிங்கிற பேர்ல அப்படின்னாக்கா நம்ம அப்பா விட்டு விலகி தூரம் போயிட்டே இருக்கும். அதனால இந்த கிளாரிட்டியை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டா வந்து அப்பன் பக்கத்துல போயிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். மரியே வாழ்க. பிரைஸ் லார்ட் பிரதர். இறுதியாக சகோதரர்களே, கடவுள் தரக்கூடிய அந்த வலிமையான ப்ரொடெக்ஷனான ஷீல்டிங்கான அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் மாதாமட்டையும் நம்ம வாங்கி பெற்றுக்குவோம். அந்த தலைச்சீரா அந்த மீட்பை வந்து மாதாமட்டை கேட்டு மன்றாடுவோம். ஒவ்வொரு நாள் நமக்கு வந்து மீட்பளிக்கக்கூடிய வல்லமை மிக்க அந்த தாயிட்ட கேட்டு மன்றாடி, கண்கள் வழியாக நாம் மாட்டிக்கொள்ளாதபடி அந்த தலைச்சீரா மாதாமட்டிலிருந்து பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்குவோம். இந்த உலகம் பொல்லாத உலகமா இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வச்சு செய்யறாங்க பெய்காரங்க. அது நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த இறுதி காலத்துல உறுதியோட நம்ம மாதாமட்ட அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம். மேகம் போல நிறைய சாட்சிகள் நமக்கு இருக்கு. அநேக சகோதரர்கள் இந்த பாலான தீமையான இச்சைகளிலிருந்து ஜெயிச்சு கடவுளுக்காக உன்னதமான அந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அநேக சகோதரர்கள் நமக்கு தெரியும். அதனால இந்த கனமான இந்த பாவத்தை எல்லாம் விட்டு விசுவாசத்தை தொடங்கினவரும் அதை நிறைவேற்றுவருமாகிய கிறிஸ்துவின் பால மனக்கண்பை பதிய வைத்து இன்னும் நம்ம முன்னேறி போவோம், ஃபார்வர்ட் ஆகி போவோம். இந்த சாவான பாவம் நம்ம செத்து போன பிறகு எதுவுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நின்று நித்திய நரக நெருப்புக்குள்ள நம்ம ஆத்மா போகாதபடிக்கு, இந்த மரணத்தை நம் காணாதபடிக்கு சிலுவையை நாம் உறுதியோடு பற்றி கொண்டு மிகுந்த மனஸ்தாப மனதுடனே உறுதியான மனதுடனே பிரதிக்கினை எடுத்து நாம் இனிமேல் இப்பேற்பட்ட கொடுமையான பாவங்களை செய்யாதபடி ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். தொடர்ந்து மன்றாடுவோம். தாவீது ஓப்பனா போய் ஒத்துக்கிட்டு, அந்த ஆவியை மட்டும் என்கிட்ட எடுத்துறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு விலையேற பெற்ற உன்னத கடவுளுடைய ஆவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சாஷ்டாங்கமாய் கடவுளுடைய திருமுன்னிலை நம்மை தாழ்த்தி
உறுதி தரும் ஆவியை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டு மன்றாடி, என்னை சுத்தமாக்கிருங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கிருங்க ஆண்டவரே, என்னை ஈசோப்புள்ளால் கழுவிடுங்க ஆண்டவரே. டெய்லி அவரை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட ஆர்வமா ரொம்ப பாசத்தோட நம்முடைய அவயங்களை ஒவ்வொன்றும் தூயாவி தங்குகின்ற ஆலயமாக மாற்றுவதற்கு நாம் மிகுந்த முயற்சி எடுப்போம். கடவுளுடைய விருப்பமும் அதுதான், அவருடைய திருவுளம் அதுதான். எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், கடவுளுடைய ராஜ்யம் அவர்களுடையதே. எளிமையான உள்ளத்தவராய், கபடற்றவர்களாய், பாம்பை போல் விவேகம் உள்ளவர்களாய் இருந்து கிறிஸ்து இயேசு வழிவகுத்து சென்ற அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி சொல்லுவோம். கனமான இந்த சாவுக்குரிய பாவத்தை குறித்து மிகுந்த எச்சரிக்கை உள்ளாய் இருந்து பாவ சேற்றிலே உழல்கின்ற அநேக ஆத்துமக்களை கடவுளுக்காக மீட்டெடுத்து அவருடைய திருப்பாதத்திலே கொண்டு சேர்க்கின்ற அந்த குருத்துவ பணியை நாம் செய்வோம். பிரைஸ் லார்ட் பிரதர். எனி கொஸ்டின்ஸ் தான் கேளுங்க, நல்லா ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கலாம் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். இன்னொரு விஷயம் வந்து ஆவியானவர் எனக்கு உணர்த்துனதுனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எனக்கு இன்னைக்கு மெசேஜ் கொடுத்த நம்ம சகோதரர் வழியா வந்து 2 ஒரு கீ பாயிண்ட் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து வேத வசனத்துல இருந்து சொன்னாங்க. ஒன்று வந்து எபேசியர்ல வந்து நம்மளுடைய போராட்டம் வந்து இந்த பூமிக்குரியங்களோட இல்லை, வானலோகல தெரிகிற ஆவிகளோட அப்படின்ட்டு ஒரு வசனம் ஒன்று சொன்னாங்க. இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுனாங்க. ஒரு அத்லெட் அப்படிங்கிற பத்தி பேசுனாங்க. ஒரு அத்லெட் வந்து தன்னோட பரிசுக்காக ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவான் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ வந்து நான் தமிழ் மொழியிலிருந்து சொல்றேன், நம்மளாம் தமிழர்கள் அப்படிங்கிறதுனால, ஏன்னா தமிழ் மொழிங்கிறது வந்து நிறைய மொழிகளுக்கு வந்து அது தாய்மொழியா இருக்கு. அதனால இதுல வந்து ஒரு சரியான மீனிங் வந்து பல இடங்கள்ல இருக்குது. அதுல பார்க்கும்போது என்னன்னாக்கும் இந்த போராட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்புறேன். என்னன்னாக்கும் போராட்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கங்க. அது வந்து ஆக்சுவலா ஒரு ஆட்டம். இப்ப வந்து கால்பந்தாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் சொன்னாங்கல்ல, அதை சொல்ற கால்பந்தாட்டம். இப்ப கபடி கபடி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சிலம்பம் குச்சி வச்சுள்ளாங்கன்னா சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஆட்டம்னு வரும். ஆட்டம்னா என்னன்னாக்கும் டான்ஸ். ஆக்சுவலா நடனம். ஆட்டம்ங்கிறது வந்து நடனம், டான்ஸ். இந்த டான்ஸ் ஆடுறவங்க அது எந்த விதமான டான்ஸா இருக்கலாம், அதுல வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு டைமிங் இருக்கும், ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும். அது வந்து சிங்கிளா ஒரு மனுஷன் ஆடினாலும் சரி, அதுல குரூப் டான்ஸா இருந்தாலும் சரி, ஒரு குரூப் டான்ஸ் எடுத்துக்கிட்டாக்கும் எல்லாரும் அதே டைமிங், அதே பர்ஃபெக்ட், அதே டிசிப்ளினை ஃபாலோ பண்ணா பார்க்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டா, ரொம்ப அழகா அதுல ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இருக்கு. இது வந்து ஆட்டம். இப்போ வந்து என்னன்னாக்கா அதை வந்து ரசிச்சு செய்வாங்க. ஒரு டான்ஸ் ஆடுறவங்க வந்து ரசிச்சு செய்வாங்க. ஒரு ஃபுட்பால் விளையாடுறாங்க, ஒரு கால்பந்தாட்டம் விளையாடுறாங்கன்னா அது வந்து ஒரு ஆட்டம், ஒரு நடனம் மாதிரி தான் இருக்கும். வேர்ல்டு கப்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா அவங்கெல்லாம் வந்து 4 வருஷமா ட்ரைனிங் எடுத்து ஒரு மேட்ச் ஆடுவாங்க வேர்ல்டு கப்புக்கு. அதே மாதிரி எல்லா எல்லா விளையாட்டுக்குமே வந்து அதை வந்து ஆட்டம்னு தான் சொல்லுவாங்க. இது ஏன்னு சொல்றேன், தமிழ் நான் சொன்னேன்ல, தமிழ்ல தான் இந்த அந்த சோர்ஸ் இருக்கு, இந்த வேர்டோட சோர்ஸ். இதே தான் போராட்டமும் இருக்கு. அப்போ வந்து போர் இருக்குல்ல, போர்க்கலை பயிற்சி வந்து ஒரு டான்ஸா தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும், ஒரு சின்சியர் இருக்கும். அந்த பர்ஃபெக்ட்னஸ் மிஸ் ஆனாச்சும் இவன் உயிர் போயிடும். அந்த பர்ஃபெக்டை கரெக்டா பண்ணாக்கும் அடுத்தவனை காலி பண்ணிடலாம். ஒரு டான்ஸ் மாதிரியே தான் வந்து, ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரியே தான், ஒரு கபடி ஆட்டம் மாதிரியே தான் வந்து போரையும் ஒரு ஆட்டமா தான் நம்ம ஆட்கள் வச்சிருந்துருக்கிறாங்க. அதனாலதான் போர் ஆட்டம்னு அதுக்கு பேர். அது ஒரு ஆட்டம், அது ஒரு டான்ஸ். அதுக்கு வந்து பர்ஃபெக்டான ட்ரைனிங், கண்டினியூவா ட்ரைனிங் எடுக்கணும். எந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்படி எவ்ரிடே ஏர்லி மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு அவனோட ட்ரைனிங் ஆரம்பிப்பான். திருப்பி தூங்க போற வரைக்கும் அவனுக்கு ட்ரைனிங் இருக்கும். இடையில சாப்பாட்டு பிரேக் இருக்கும். பட் ஹோல் டே அதே மாதிரி 4 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து கால்பந்தாட்டத்துக்கு வருவாங்க. அது மாதிரி வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஆட்டம். அதனால இதை ஜாலியா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னாக்கும் நம்மளோட கோச் யாருனாக்கும் பரிசுத்த ஆவியானவர், நம்ம ஆண்டவர். நமக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு அவரு. அப்போ வந்து வேர்ல்டுலயே பர்ஃபெக்டான கோச். ஒரு கோச்சுங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஒரு கோச்சுங்கிறவர் வந்து அவர் ட்ரைனிங் கொடுக்கறத தவிர மேக்சிமம் பேசுவார். அவர் கவுன்சிலிங் கொடுப்பார். ஆக்சுவலா அவனுக்கு தேவையான என்னென்ன ஃபுட்டு எடுக்கணும், நீனு எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கணும்,
ஈவன் அவன் அவன் போட வேண்டிய ட்ரெஸ் வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க. நீ இந்தந்த லினன், இந்தந்த காட்டன் ட்ரெஸ் போடணுமா, லினன் போடணுமா. நீங்க ஜெர்சி எல்லாம் பாத்துறீங்களா ஸ்போர்ட்ஸ்ல, அதெல்லாம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ். ஓடும் போது காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டுலாம் களத்துல விளையாட மாட்டாங்க. அப்ப என்ன ட்ரெஸ் போடணும் அது வரைக்கும் வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பான். ஸோ பர்ஃபெக்ட் கவுன்சிலர் ஒரு கோச்சுங்கிறவர். உலகத்திலேயே வந்து உலகத்திலும் இல்ல, எல்லா கேலக்சிலுமே பர்ஃபெக்டான கவுன்சிலர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான கவுன்சிலர்னு கூட பேர் இருக்கு நம்ம ஆண்டவருக்கு. ஸோ நம்ம பரிசுத்தாவியானவர்கிட்ட நம்ம கவுன்சிலரா நம்ம கோச்சா வச்சுக்கிட்டோம்னாக்கும் அவரே எழுப்பி விடுவார். ஒரு ஒரு சரியான கோச் வந்து மார்னிங் எழுப்பி விட்டு கிரவுண்டு கூட்டிட்டு வந்துருவாரு. நீங்க பரிசுத்தாவியானவர் ஒரு கோச்சா வச்சுக்கிட்டீங்கன்னாக்கும், இனிமே நான் உங்களை கோச்சா வச்சுக்கிறேன் ஆண்டவரே, நீங்களே என்னை வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து எப்படி வாழணும் எனக்கு கோச் பண்ணுங்க, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு வச்சுக்கிட்டாக்கும், அதை ஒரு அழகா ஒரு ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க எல்லா பிளேயர்ஸும். அது மாதிரி இந்த போரையுமே போர் ஆட்டம் அது. எப்படி கால் பந்தாட்டம் மாதிரியோ ஜாலியா பந்தாட்டம் விளையாடுறாங்களோ அது மாதிரி போர் ஆட்டம் அது. இது ஒரு டான்ஸ், அது ஒரு ஒரு கலை அது. இதை வந்து சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு விளையாடணும். ஒரு ஃபுட்பால் விளையாடுறவன் வந்து ரன்னிங் ஓடுற ஷூ போட்டு விளையாட முடியாது இல்ல, அதுக்குன்னு ஃபுட்பாலுக்குன்னு ஒரு ஷூ இருக்குல்ல. அத்லெட் 100 மீட்டர்ஸ் போடுறவனுக்கு அவனுக்கு ஸ்பைக்ஸ்ன்னு அதுக்கு வேற ஷூ இருக்குல்ல. அது மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து பரிசுத்தாவின் நமக்கு சொல்லி தருவார். இந்த போராட்டத்தை எப்படி விளையாடணும், அது மாதிரி நமக்கு வந்து என்ன ஹெல்மெட் போடணும், என்னத்த ஸ்வாடா வச்சுக்கணும், என்ன ஷூ போடணும், என்ன மார்பு கவசம் வச்சுக்கணும், எல்லாமே பரிசுத்தாவின் நமக்கு சொல்லி கொடுப்பார். நமக்கு போட்டு விடுவார். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் அவரே போட்டு விடுவார், சொல்லுவார், சொல்லி கொடுப்பாரு. அதை போட்டு விட, இதை போடுற அளவுக்கு நீ இன்னும் தகுதி ஆகலப்பா, இது இந்த ட்ரைனிங் எடுப்பா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறேன்ப்பா, இந்த ட்ரைனிங் எடுப்பா, உனக்கு இந்த ஷூ போட்டு விடுறேன்ப்பா, இந்த ட்ரைனிங் எடுப்பா, உன் கையில இந்த வாள் தரேன்ப்பா அப்படின்ட்டு பரிசுத்தவர் அவர் ஒரு பர்ஃபெக்டான கோச். அவரை நீங்க நம்ம எல்லாரும் கோச்சா நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கும் இந்த போராட்டம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மாதிரி பரிசுத்தவர் நம்மளை கூட்டிட்டு போவாரு. இதனால் பயப்பட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி எல்லார் சார்பிலையும் வந்து நம்ம சகோதரர் ஒரு கேள்வி கேட்டாரு. அது வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரியும் வந்து டயர்ட் ஆகுற மாதிரி எவ்ரிடே நடக்குதே, எவ்ரிடே நம்மள அட்டாக் பண்ணதான் செய்வாங்க. பதிலுக்கு நம்மளும் அட்டாக் பண்ணுவோம். நம்மளும் அந்த விளையாட்டுக்குள்ளதான் இருக்கோம், நம்மளும் அந்த கிரவுண்டுக்குள்ளதானே இருக்கிறோம். நம்ம பதிலுக்கு அடிப்போம். அவன் நம்மள கோல் போட வந்துருவான்னு நம்ம போய் இப்போ கோல் போடுவோம். அதுக்கு என்ன நம்ம கோச்சா வச்சுக்கணும், பரிசுத்தவானவரை கோச்சா வச்சுக்குவோம். அதனால இதுல பயப்பட எதுவுமே இல்லை. இது இம்பாசிபிளான விஷயமும் கிடையாது, பாசிபிள் தான். நம்மள வந்து பரிசுத்தவானவர் கோச்சா இருந்து நம்மள வந்து வழிநடத்தி கொண்டு போய் ஜெயிக்க வைப்பாரு. அதனால இது ஜாலியா எடுத்துக்குவோம். ஆனா என்ன ஒண்ணுனாக்கும் நம்ம யார கோச்சா வச்சிருக்கிறோம் அப்படின்னு, இந்த உலகம் சொல்றத பேச்சு நம்ம கேட்கிறோமா, பரிசுத்தவானவர் சொல்ற பேச்சு கேட்கிறோமா அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த ஆட்டம் ஜாலியா இருக்க போதா இல்ல நம்ம தோல்வியில போய் முடிய போறோமாங்கிறது. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். ஆண்டவருக்கு நன்றி. வேற எதுவும் கேள்வி இருந்தா கேட்க, இல்லைன்னா சகோதரர் பண்ணி முடிச்சிருவாங்க. கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஓகே, கேளு. பிரதர்ஸ், வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, அப்படின்னா முடிச்சலாம் பிரதர்ஸ்.
பிரதர் முடிச்சுக்கலாங்களா? விவேக் பிரதர் முடிச்சுக்கலாங்களா? முடிச்சிடலாம் brother. ஓகே, ஆண்டவருக்கு நன்றி. ஒன்று தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்திலே ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்லற பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த வேத வாக்கியத்தின்படியாக ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சரீர பாண்டத்தை அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடாமல் உம்முடைய சரீரமாக நாங்கள் மாற்றும்படியான எண்ணத்தை நாங்கள் கொண்டு உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி அவைகளாலே எங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை புரிந்தருளும். நீர் எங்களுக்கு கிருபை செய்யாவிட்டால் யார் எங்களுக்கு கிருபை செய்வார்? ஆண்டவளே, பரிசுத்தமுள்ள தாயி, நீரே எங்களுக்கு இந்த ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் தந்தருளும். இந்த பொல்லாத ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய பாவங்களிலிருந்து நாங்கள் மீட்கப்படும்படியாக நீரே எங்களுக்கு பரிந்து பேசும். நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள், பூமியிலே பரதேசிகள், திக்கற்றவர்களாக தெரிகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய தயவையும் இரக்கத்தையும் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீரே எங்களோடு இருந்து கிருபை செய்து எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். எங்கள் பாவங்களுக்காக பரிந்து பேசும். உம்முடைய திரு சமூகத்தில் என்று உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். ஷரத்து நிக்கிரமத்து சக்கரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் அவயங்களினாலே செய்த பொல்லாத காம பாவங்களுக்காக இந்த நேரத்திலே மனதுருகி மன்றாடுகிறோம். நாங்கள் அறியாமையில செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். நாங்கள் அறிந்து தெரிந்து உமக்கு விரோதமாக செய்த பாவங்களையும் மன்னித்தருளும். மறந்து போன பாவங்களை மன்னித்தருளும். நீரே எங்களுக்கு புகலிடம், நீரே எங்களுக்கு ஆறுதல், நீரே எங்களுக்கு மீட்பு. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய தயவையும் இரக்கத்தையும் கெஞ்சி மன்றாடி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்திற்கென்று மகிமையை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக மாறும்படியான வரத்தை நீர் பொழிந்தருளும்படியாக இந்த நேரத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவருடைய திருநாமம் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் மறவாது. என் ஆத்துமாவே. ஆமென். பிரதர்ஸ், மரியே வாழ்க. Praise the Praise the Lord. Lord, மரியே brothers. வாழ்க. மரியே வாழ்க. Praise the Lord. மரியே வாழ்க. Praise the Lord. மரியே வாழ்க.